ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. ஷாப் ஓப்பனிங்காக கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கோம். ஸோ இனி டே வந்து எப்படி போகுதுன்னு தெரில. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்னது, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா? சொல்லியிருக்கியா? இன்விடேஷன் கொடுத்தியா? இவங்க எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. ஹாய். பாவாக்கா நைட்ல உட்கார்ந்து உங்களுக்கு பொக்கே ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். நான் நினைச்சேன் பாவு வரும்போது எனக்கு கண்டிப்பா ஏதாவது கிஃப்ட் இருக்குன்னு. அங்க கொடுத்துக்கலாம். ஏன் கமல், நீ கல்யாணம் தானே, பொண்ணு பார்க்க போறோம். நாங்க எல்லாம் ராஜேஷ் கிச்சனோட சேர்ந்து வந்து நம்ம பொண்ணு பார்க்க போறோம். இல்ல மறுபடியும் ஒரு 5 பவுன்ல எடுத்து ஒரு கொடி போட சொல்லல. அப்படியே 5 பவுன்லாம் இல்ல, 10 பவுன். அதுதான் நீ அடி போடுறியா ராஜேஷ்? ஆமா. கயல் கண்மணி கடை ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்பதானே வர்றாங்க. கடை ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் வர்றாங்க. அம்மாவும் இப்பதான் வருது. கலர் நல்லா இருக்கு. நைட் இல்லாத கலர் இப்பதான் எடுத்துருக்கு. ஆமா, கடை ஆரஞ்சு கலர்ல, அதனால தேடி தேடில எடுத்தேன் ஆரஞ்சு வேணும்னு. அங்க போயிட்டு கடையில ஆரஞ்சு பொறாமையில பொங்கி வலிரா பாருங்க. இப்ப நீ எடுத்துக்க வேண்டியது. ஒரே நிமிஷத்துல எடுத்துறோம். எனக்கும் எனக்கு கடையில அந்த ஒண்ணே பக்கத்துல இருக்குது. அங்க தான் போய் பஸ் ஏறணும். பாப்பா அங்க பாத்தியா, மேல போர்டு வச்சுட்டாங்க. சாரத்தை கழட்டிட்டு இருக்காங்க. முத நாள் நைட்டு நான் சரியாகவே தூங்கலை. சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் கிளம்பி போகணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்தது. ஒரு 8 மணிக்கெலாம் எல்லாரும் கடைக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம அந்த பூஜை திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், விளக்கெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம இல்லம்மா, நீ கீப் வைக்கிற. எங்க பாவனா ஒன்ன விட ஹைட்டா இருக்கு. பாவனா காலையில் நாங்கள் யாருமே சாப்பிடல. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோம். ஒரு பாட்டில் என்ன ஒரு குளிக்கு கரெக்டாக இருக்கும் போலயே. இதுதான் படம், டிவியில் இதுதான் ஓடும். இப்படிதான் நீங்க பார்க்கணும். பாருங்க. மோனி வெல்கம். நாங்க சாப்பிட்டு வந்த கொஞ்சம் நேரத்துலயே அக்கா அவங்களும் வந்துட்டாங்க. பாண்டி அக்கா நைட்டே டீச்சர் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. டீச்சர் அக்கா வீட்டுல இருந்து கிளம்பி எல்லாரும் இப்போ வந்துட்டாங்க. வெல்கம். எங்களுக்காக ஈரோட்ல இருந்து வந்த கிஃப்டா? பத்திரமா வந்துருச்சு. அவங்க வந்து குடுக்கலன்னா என்ன பண்றது? அதனால ஆக்சுவலாக என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தேன்னு தான் சொல்லணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபோட்டோகிராஃபர் வந்ததுமே வரிசையாக நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவன் இருக்கிற ஹைட்டுக்கு நீ எட்டி அடிக்கிறியாக்கும். ஐயோ ஓடே அப்பா இல்லடி. ஃப்ரேம் செட் பண்ணுறாங்க, நில்லு. அவங்க போப்பா பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ வரணும். வாமா வா. ஏறி வந்துட்டியா? ஏறி வந்துட்டியா? கடை எப்படி இருக்கு? இப்போ தானே பார்க்குற. போய் பாரு, உள்ளே போய் பாரு. எப்படி இருக்கு? இருக்கா வாடகை?
வாங்க மாமா. வெல்கம் 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 வெல்கம். எங்க ஆஹா சுகன் எங்க தம்பி ஊர்ல இருக்கானா? ஏன் அவனை விட்டுட்டு வந்த? வெக்கப்படுறான். கொடுத்துரு மாமாட்டே கொடுத்துரு மாமாட்டே கொடுத்துரு. என் மூஞ்சியே தெரியல. இங்க கட்டுறேன். ரிப்பன் கட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் அங்கே நின்றுருந்தாங்க. பிஎன்ஐலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க நிறைய வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி வந்திருந்தவங்க எல்லாருமே மென்மேலும் வளரணும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு நிறைய வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப லென்த்தா போயிட்டு போட்டு போட்டு வாங்குறாங்கப்பா. ஒரு நாள் வாங்குறாங்க. ஆடி 18 அன்னைக்கு ஓப்பனிங் வச்சுருக்கோம். விசேஷமான நாள் வேறு. கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் பிளான் வச்சுருப்பாங்க. எங்களுக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிஎன்ஐ மெம்பர்ஸ், குயின் சிட்டி மெம்பர்ஸ், ஷீ மெம்பர்ஸ், டிபிசி மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓப்பனிங் அன்னைக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய கிஃப்ட் வந்திருந்தது. கிஃப்ட் எதுவும் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இன்னி டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான டே. அவனை கூப்பிட்டு வந்திருந்தவங்க ராஜேஷ் கிச்சனுக்காக சில வாழ்த்து செய்திகள் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களில் நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா, நீங்கள் மேல் மேலும் வளரணும், உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் அடுத்தடுத்து லெவல் போவீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே வந்து மனசார ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னோட வெற்றியை உங்களோட வெற்றியாக கொண்டாடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இதுக்கு நேச்சுரலாக இருக்குது. அம்மா நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு, மேல் மேலும் வளரணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டாங்க. நானும் அம்மா அழுகவும் அழுதுட்டேன். வீடியோ எடிட் பண்ணும் போதும் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எங்களோட வளர்ச்சியை பார்க்கறதுக்கு எங்கள் மாமனார் என் கூட இல்லை. ஆனால் எப்போவும் எங்கள் கூடவே தான் இருக்காரு. அவரோட ஆசீர்வாதம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்க அக்கா பில்லு போடுறா, டெய்லி பில்லு போடுறவ. நம்பர் சொன்னா வீடியோ எடுத்து
வேணாம் சாம் சத்துமாவு வேணாம் அது வந்து ரூபி ஆல்மண்ட் 100 கிராம்ஸ் இப்போ ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தலாம். இன்னொன்னு ஓபன் பண்ணேன்னா அங்க பில் என்ட்ரி போடணும். நீ ஓபன் பண்ண ஓகே. நீ மம்மின்னு லெஸ் பண்ணி போடக்கூடாதாண்டா. பில்லுன்னா பில்லு போடுவேன்டா. ஏதோ ஒரு பில் வரல என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஒன்று தாண்டா கொடுக்கணும். இங்கிட்ட அங்கிட்டுன்னு ஓடிட்டு இருந்ததுல மதியம் லஞ்சு சொல்கிறத மறந்துட்டோம். 1 மணிக்கு மேலே தான் லஞ்சு சொன்னோம். 3 மணி ஆயிடுச்சு லஞ்ச் வர. பிள்ளைங்க தான் பசிக்குதுன்னு சொன்னாங்க. லேட்டாக சாப்பிட்டாலும் சாப்பாடு சூப்பராக இருந்தது. பாய், பார்த்து போங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பாருங்க இப்பதான் சிரிச்சு ஓடுங்க நான் போட்டு விட்டுருக்கேன். Thank you, welcome. பட்டாசு அடிக்கிற மாதிரி இந்த பாய் நல்லா வேகமா பண்ணு. பாப்பா பாப்பா வெளியில என்ன நிறைய பலூன் இருக்கு. கூட நிறைய பலூன் இட்டு வருது. உள்ள கொண்டு வந்து குப்பையாக்குற பரவாயில்லையா? மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு மகா, மீனா, அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அக்கா அவங்க ஈவினிங் வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் அக்காவும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் யாராவது வருவாங்க அப்படின்றதுக்காக நைட்டு 8 மணி வரைக்கும் இருந்தோம். ஒரு 7 மணி போல் பலூன்லாம் வந்து கழட்டி விட்டாங்க. அந்த பலூன் எடுத்து பிள்ளைங்க உடச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஆடி 18 அன்னைக்கு தாத்தா பாட்டிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம். பட் நிறைய பேர் வந்துட்டே இருந்தனால எங்களால் கிளம்ப முடியல. அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையில் ஊக்கு வச்சுட்டு கூட உடைக்க தெரியல. இப்போ இப்படியே நான் எப்படி விட்டுட்டு போவேன்? காலையில் வந்து கூட்டணும். எத்தனை காசா? மொதல் நாள் ஓப்பனிங் டே அப்படின்றனால கொஞ்சம் நல்லா சேல்ஸ் இருந்தது. ஓப்பனிங் உண்மையிலேயே நல்லபடியாக முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரொம்ப மனநிறைவான நாள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். திரும்ப ஒருக்க சொல்லிக்கிறேன், எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஓப்பனிங் டே வீடியோ சீக்கிரம் கொடுக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.